ஆக்சுவலாக நானும் தோற்றவன் தான். நானும் 10th ஃபெயிலு. நிறைய பேர் நினைப்பீங்க சும்மா ஏதோ மேடைக்காக ஏதோ பொய் சொல்கிறான்பா கூல் சுரேஷ் அப்படின்னு. இங்கே பாருங்க, மார்க் ஷீட்டோடு எடுத்துன்னு வந்துட்டேன். என் மார்க் ஷீட்டே எடுத்துன்னு வந்துட்டேன். ஜூம் வைங்கப்பா. நம்ம +2ல் மார்க் கம்மியாக எடுத்து தோற்றவர்களை ஒரு போற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் எதுக்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன் அப்படின்னாக்க, ஆக்சுவலாக நானும் தோற்றவன் தான். நானும் 10th ஃபெயிலு. நிறைய பேர் நினைப்பீங்க சும்மா ஏதோ மேடைக்காக ஏதோ பொய் சொல்கிறான்பா கூல் சுரேஷ் அப்படின்னு. இங்கே பாருங்க, மார்க் ஷீட்டோடு எடுத்துன்னு வந்துட்டேன். என் மார்க் ஷீட்டே எடுத்துன்னு வந்துட்டேன். ஜூம் வைங்கப்பா. ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஆதாரம் தேவைப்படுது. ஸோ அந்த ஆதாரம் தேவைப்படுறதால தான் நான் மார்க் ஷீட்டை ஜெராக்ஸ் எடுத்துன்னு வந்துட்டேன். ஏன்னா நான் 10th ஃபெயில் ஆனப்போ, அதுவும் தமிழில் ஃபெயிலு, சொன்னால் வெளியில் சொன்னால் வைக்க கேடு. தமிழில் ஃபெயிலு, 1 மார்க்கில் ஃபெயிலு. அப்போ எனக்கு ரொம்ப சின்ன பையன்றதுனால ஃபெயில் ஆனதுனால வெளியில் வர்றதுக்கே ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா காசு கொடுத்து போய் பால் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னால் கூட, ஒரு மளிகை கடைக்கு பால் கடைக்கு போகிறது கூட அவ்வளோ வெக்கமாக போச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய தாய், அதெல்லாம் போட்டுறா, சரி ஏதோ நீ நல்லா தான் படித்த, உன்னால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணி நான் மறுபடியும் எழுதி அதை பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் நான் எங்கள் அம்மா சொன்னாங்க நீ நல்லா தான்டா படித்த அப்படின்னு. ஆனால் உண்மையில் நான் நல்லா படிக்கலை. நான் தமிழ் 1ல் சரியாக எழுதலை. நான் அப்போ கூட அந்த பேப்பரில் எழுதினேன், சார் டீச்சர் என்னை நீங்கள் உங்கள் பையன் மாதிரி நினச்சி எப்படியாச்சும் மார்க் போட்டு என்னை பாஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதில் நான் எழுதினேன். எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் அதுக்கப்புறம் அட்டம்ப்ட் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். பொதுவாகவே பாண்டிச்சேரி அப்படின்னாலே நமக்கு சரக்கு தான் ஞாபகம் வரும். இனிமேல் நம்ம ஆனந்த் சார் தான் ஞாபகத்துக்கு வருவார். ஏன்னா இன்னைக்கு தோற்றோரை போற்றும் அந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் நம்ம ஃபெயில் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாமல், உங்களுக்கு இன்னும் காலங்கள் இருக்குது, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கப்பா, ஓடிக்கிட்டே இருங்கப்பா அப்படின்னு சொல்கிற விதமாக நம்ம ஆனந்த் சார் இருக்காங்க. அதனால் பாண்டிச்சேரினா சரக்கை விட்டுட்டு பாண்டிச்சேரினா ஆனந்தம் தான் இனிமேட்டு உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ நீங்கள் இவங்களெல்லாம் வாழ்த்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்.